Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. நம்பர் 1 நம்பர் 2 மறுபடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மேக்னிஃபையிங் கிளாஸ்ல இந்த ரெட் பட்டனை அமுக்குனீங்கன்னா சின்ன பொருள் பெருசாகிட்டே போகும். அப்புறம் இந்த கிரீன் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த பொருள் அதோட நார்மல் சைஸ்க்கு மாற ஆரம்பிச்சிரும். எப்படி? சரி, இப்போ எனக்கு கொஞ்சம் பெருசாக்குங்க. அப்பதான் என் சைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படி? பிரமோத பாஸ், பிரமோது சயின்டிஸ்ட் வைரஸ் இந்த தடவை ஒரு அருமையான பொருளை கொடுத்திருக்காரு. வாவ், பிரமாதம். சரி, இப்போ நீங்க ரெண்டு பேரும் போய் முன்னாடி ஒளிஞ்சுக்கோங்க. வாங்க வாங்க, இன்னைக்கு உங்களோட நாளை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மிஸ்டர் பெரியவரை மீட் பண்ணுங்க. ஹலோ சார், உங்களோட நாளைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்க போகுது. நீ ஒன்றும் என்னோட எதிர்காலத்தை கணிச்சு சொல்ல வேணாம். இப்படியே பேசி பேசி தான் எங்களை எல்லாரையும் ஏமாத்தி எல்லாத்தையும் சுட்டிட்டு போயிடுவீங்க. நான் ஏமாறுறவன் கிடையாது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே நான் பெருசாக்குவேன். பதில ஒரே கூட்டமா இருக்கு, என்னன்னு பார்க்கலாமா? அட, இதோ இங்க பாருங்க. என்கிட்ட ஒரு சின்ன பிஸ்கட் துண்டு இருக்கு. நான் இந்த ஒரு சின்ன பிஸ்கட்டை பெருசா மாத்தி சாப்பிட போறேன். அப்புறமா என்னோட வயிறு நல்லா நிறைஞ்சிரும். ஒரே பிஸ்கட்ல பசி ப்ராப்ளம் சால்வ். இதுக்கப்புறம் நான் காசு செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அப்படியா? ஒரு பிஸ்கெட்டால வயிறு நிறைஞ்சிருமா? என்ன புது கதையா இருக்கு. நம்ம வயிறு என்ன தீப்பெட்டி டப்பாவா உடனே நிறைஞ்சிடுறதுக்கு? இந்த மோட்டு பத்துல இங்க எப்படி வந்தானுங்க? யூ வாண்ட் ப்ரூஃப்? இதோ இப்பவே காட்டுறேன். பெருசாயிடு, பெருசாயிடு, பெருசாயிடு. என்னால என் கண்ணை நம்பவே முடியலையே. ஒரு சின்ன பிஸ்கட்டு எப்படி இவ்வளவு பெருசா ஆக்க முடியும்? நீங்க இந்த அதிசயத்தை எப்படி பண்ணீங்க மகாராஜா? நோ நோ, மகாராஜாலாம் இல்ல. நான் ஒரு ஆஸ்ட்ராலஜர். கால் மீ மிஸ்டர் பெரியவர். ஓஹோ, தேங்க்யூ மிஸ்டர் பெரியவரே. என்ன இது? இவ்வளவு கஷ்டப்பட்டோம், 5 பைசா தேரவே இல்லையே. கேளுங்க, எனக்காக நான் ஒரு ரூபா கூட வாங்கவே மாட்டேன். ஆனா இது என்னோட டொனேஷன் பாக்ஸ். நான் சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையும் சேரிட்டிக்கு கொடுக்கறேன். விருப்பப்படுறவங்க இதுல நீங்க டொனேட் பண்ணலாம். ஓஹோ, அப்ப இதான் விஷயமா? அப்ப என் சார்பா 5000 ரூபாய் டொனேஷன். பெரியவரே, தயவு செய்து என்ன கொஞ்சம் பெரியவனாக்குங்களேன். மிஸ்டர் பெரியவர் 1 ரூபா கூட வாங்க மாட்டார்னு கேள்விப்பட்டேன். ஹலோ மிஸ்டர் பெரியவரே, நீங்க எதுக்கு இந்த அப்பாவி பப்ளிக்க முட்டலாக்கிக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. இங்க பாரு மிஸ்டர் பத்லு, ஒருவேளை உனக்கும் உன் ஃப்ரெண்டு மோட்டுவுக்கும் என் பேச்சு மேல நம்பிக்கை இல்லைன்னு வைங்க. அப்படின்னா நம்பாதீங்க. பேரு மட்டும் கிடையாது, எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். உன்னை பெருசாக்குறேன் பாரு. பெருசாயிடு, பெருசாயிடு, பெருசாயிடு. பத்லு, எனக்கு என்னடா ஆகிட்டு இருக்குது? என்ன சின்னது பண்ணிடுங்கடா. எனக்கு எப்படியாவது சின்னது பண்ணிடுடா. மிஸ்டர் பெரியவருக்கு ஜே, மிஸ்டர் பெரியவருக்கு ஜே, மிஸ்டர் பெரியவருக்கு ஜே. சாரி, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க பெரிய ஆளுங்கிறத நான் ஒத்துக்கிறேங்க. சத்தியமா நான் ஒத்துக்கிறேங்க. என்ன முதல்ல சின்னதா மாத்துங்க பிளீஸ்ங்க. பாருங்க பாபா, நான் இப்ப கூட உங்களை நம்பல. ஏன்னா நீங்க ஞானியா இல்ல, மிகப்பெரிய பாபாவும் இல்ல. நீ நிச்சயமா ஏதோ ஒரு கண்கட்டி வித்தையை தான் காட்டிக்கிட்டு இருக்கேன்னு நாங்க நினைக்கிறோம். அதாவது நீ ஹிப்னாட்டிசம் பண்ணிருக்க. அதனாலதான் நீ என்ன கண்ணை காட்டுறியோ அதெல்லாம் மத்தவங்க எல்லாம் செய்யறாங்க.
ஓகே, உனக்கு இப்பவும் இப்படிதான் தோணுதா? சரி, நீங்க பெருசாகுங்க, பெருசாயிடுங்க, பெருசாயிடுங்க. இதே இடம்தான். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அப்படியே பின்னாடி பாரு, ஸ்டேஜுக்கு பின்னாடி. விவரமான பையன், நான் சொல்ல ஸ்டேஜுக்கு பின்னாடி பாரு. இப்ப கண்ணாடி மாதிரி தெளிவா தெரியுது. டாக்டர் தண்டனைக்காட்டான் தான் அந்த பெரியவர். பின்னாடி இருக்கிறது அந்த சின்ன பானை, பெரிய பானை. இல்ல பத்லு, நம்பர் 1 கையில இருக்கிறது கண்ணாடியே இல்ல. நல்லா பாருடா, அவன் கையில இருக்கிறது மேக்னிஃபையிங் கிளாஸ் தான். அத வச்சு என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சயின்டிஸ்ட் இந்த மாதிரி ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் தயார் பண்ணாருப்பா. அது மட்டும் இல்ல, அதனால சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் அப்படியே பெருசா மாறிடும்பா. அநேகமா இந்த ஜானுக்கு அந்த மேக்னிஃபையிங் கிளாஸ் கிடைச்சிருக்கு போல இருக்குப்பா. அத வச்சுதான் அவன் எல்லாரையும் இப்படி முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கான்ப்பா. பத்துலு, அவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும்டா. ஆனா வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதே பத்துலு. ஏதாவது ஒரு ஐடியாவை யோசிடா. ஐடியா? டாக்டர் ஜட்கா சார், நீங்களும் அதே மாதிரி ஒரு பிளாஷ தயார் பண்ணணும். அதுக்கும் ரிவர்ஸா. ஒருவேளை அவனோட தயாரிப்பு பெருசா இருந்தா நீங்க சின்னதா தயாரிக்கணும். அதாவது நீங்க தயாரிக்கிற கண்ணாடி பாக்குறதுக்கு குட்டியா இருக்கணும். ஏன் சயின்ஸ் மீது ஆணியா சொல்றோம்ப்பா. நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு அருமையான மேக்னிஃபையிங் கிளாஸ் தயார் பண்ண போறேன். வேற யாரையாவது பெருசாக்கணுமா சொல்லுங்க. பெருசாயிடு, 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 பெருசாயிடு. வாழ்க பெரியவர், வாழ்க. அப்ப இந்த மாடு எனக்கு நிறைய பால் கொடுக்கும். இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே? மிஸ்டர் படுபையா, நீங்க எல்லாத்தையும் பெருசாக்குறீங்கன்னு கேள்விப்பட்டாங்க. என்கிட்ட நிறைய தங்கம் இருக்கு, அதை நான் கொண்டு வந்தா அதை உங்களால பெருசாக்கி தர முடியுமா சொல்லுங்க. கண்டிப்பா பண்ண முடியும். ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த தங்கத்துல பாதி தங்கத்தை நீ என்னோட டொனேஷன் பாக்ஸ்ல போட்டாகணும், சரியா? ஏன்னா என்னதான் இருந்தாலும் இது எல்லாத்தையும் நான் சேரிட்டிக்காக தானே பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க பாபா, எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்ல. நாங்க பாதி தங்கத்தை கொடுக்கறதுக்கு தயாராவே இருக்கோம். அட, நம்ம இதை பத்தி யோசிக்கவே இல்ல. நானே என்னோட தங்கத்தை அதிகமாக்க போறேன். இது உண்மையிலே ரொம்ப பிரமாதமா இருக்கு. நான் என்ன நினைச்சேனோ அது தானாவே நடந்துருச்சு. இது கலக்கலால இருக்கு. பெருசாகு, பெருசாகு, பெருசாகு. நம்மளோட தங்கம் வளர்ந்துருச்சு. என்னது இது? நம்மளோட தங்கம் சின்னதாயிடுச்சு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்ற நீ? எதுக்காக தங்கத்தை சின்னதாக்குறேன்னு சொல்லு. போஸ், நான் எதுவுமே பண்ணல. ஐயோமா, இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். எப்ப சொல்லு, தங்கத்தை வளர வைப்பியா? இல்ல சிங்கம் சார், இனிமே நான் எப்பவுமே இப்படி பண்ண மாட்டேன். விட்டுருங்க. விடாதீங்க, அடிங்க, அடிங்க, விடாதீங்க. எங்க தங்கத்தை சின்னதாக்கிலையா? விடாதீங்க, அடிங்க. எல்லாரும் கல்லால அடிங்க, விடாதீங்க. அவங்க எங்க போனாலும் விடாதீங்க, வாங்க. காப்பாத்துங்க. ஆமா, நீ எதுக்காக காக்ரோச், எலி இது எல்லாத்தையும் பெருசாக்குன? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்காக இப்படி பண்ண சொல்லு. சிங்கம் சார் என்கிட்ட இருந்து அந்த மேக்னிஃபையிங் கிளாஸ் வாங்கிட்டாரு. மோட்டு பட்லுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு பாஸ். சரி, என்ன மன்னிச்சிருங்க. நாம எல்லாரும் ஒரே நகரத்தை சேர்ந்தவங்கல்ல, ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க, அண்ணன் தம்பிங்க. இதுல என்ன இருக்கு? நான் திருடன், நீ கருணை உள்ளவன். எப்போ கருணை காட்டுவல்ல, என்ன நார்மல் ஆக்கிடு ப்ளீஸ்.
வேண்டாம் சிங்கம் சார், காப்பாத்துங்க. இங்க பாருங்க பெரியவர்களே, தாய்மார்களே, இப்பெல்லாம் இந்த மாதிரி அள்ளி தெளிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. மேடையில பேசுறது எல்லாமே உண்மைன்னு நம்பிராதீங்க. கடவுளை எதுக்கு நம்மளுக்கு மூளையை யோசிக்கிறது கொடுத்துருக்கான், அதை வச்சு நல்லா யோசனை பண்ணுங்க. யாரு என்ன சொன்னாலும் நம்புற மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறதுனாலதான் இவனுங்க எல்லாம் மூட்டை மூட்டையா பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு டிவி பாக்குறீங்க, பேப்பர் படிக்கிறீங்க, அப்ப கூட ஏன் நீங்க மாற மாட்டீங்க? தேங்க்யூ தேங்க்யூ. நிறைய யோசிங்க. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.